என்ன ராஜி அண்டா குண்டாலாம் ஊட்டிட்டு இருக்கேங்களா? அட வேற ஒன்றும் இல்லைங்க, பசிதான். எங்க வீட்டுல சோத்து குண்டான் காத்து வாங்கினுக்குது. ஏமா என்னம்மா சமைக்கலையா நீன்னு கேட்டேன். சாப்பாடா? இன்னைக்கு ராகவேந்திரா கோயில்ல ஆராதனை, சோ எல்லாரும் அங்கதான் போய் சாப்பிடணும் கிளம்புன்ட்டாங்க. ரைட்டு, எங்க இருந்தா என்ன, நமக்கு தேவை சோறு தானே. அப்படியே பக்குன்னு பாப்பாவோட வந்து வாசல் நின்னா கார்த்திகா உடனே கிளம்பி வந்துட்டா. சரி ரைட்டு, உர்ரா வண்டின்னு சும்மா டாப் கீர்ல கோயிலுக்கு வந்து பார்த்தா இங்க பாருங்க எம்மா வண்டி நிக்குது. இதை பார்த்த உடனே தான் லைட்டா பயமாயிடுச்சு. ஐயோ இந்த கூட்டத்துல எப்படா நம்ம போய் உட்காந்து சாப்பிட போறோம் பந்தியிலன்னு. கோயிலுக்குள்ள காலை வைக்க கூட இடம் இல்ல. அப்படி இருந்து எப்படி சாப்பாடுக்கு மட்டும் கரெக்டா இடம் முடிச்சிருக்கு பாத்தீங்களா? ஏன்னா ஐயா கில்லி டேய் சரி பின்ன பந்திக்கு இடம் முடியுதுன்னா சாதாரண விஷயமா? இலையில எல்லாத்தையும் வகை வகையா வரிசையா வச்சாலும் வெள்ளை சாதத்துல பாத்தி கட்டிட்டு பருப்பு சாம்பார் எப்போன்னு பார்த்துன்னு இருந்தேன். எல்லாமே வச்சாலுமே கோவிந்தா சொல்ற வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னுட்டாங்க. அப்புறம் வெயிட் பண்ணி கோவிந்தா சொன்னது சும்மா குமுக ஆரம்பிச்சிட்டேன். கார்த்திகா வேற பாவம் பாத்தி உடைச்சுன்னு பக்கத்துல வரைக்கும் சாம்பார் போகுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே குமுறு கட்டிட்டு வெளியில வந்தா டே எலியாச்சு மீதி வச்சியா இல்லையான்னு நந்தி பகவான் சும்மா மிரட்டிட்டு நிக்கிறாரு.